தேசிய இளைஞர் விருதாளர்கள் நலசங்கம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு தேசிய இளைஞர் விருதாளர்கள் நலசங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் இருந்து ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருங்கிணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் அரசுக்கும் இன்றைய இளைஞர்களுக்கும் பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்தவொரு இளைஞர் நலத்திட்டங்களும் இதுவரை உருவாக்கப்படவில்லை. அதற்கு காரணம் இளைஞர் நலனுக்கென்று உருவாக்கப்பட்ட மாநில இளைஞர் நல இயக்குநரகம் செயல்படாததுதான் காரணம். எனவே மாநில இளைஞர் நல இயக்குநராக தனி அலுவலர் மற்றும் அலுவலகம் செயல்படுத்த வேண்டும். அதில் தேசிய மாநில இளைஞர் விருதாளர்களை ஆலோசனைக்குழு உறுப்பினராக நியமனம் செய்ய வேண்டும். இதற்கு இளைஞர் நலத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் 2008-2009 ஆண்டிற்கான புதிய அறிவிப்புகளில் கீழ் அன்றைய தமிழக முதலமைச்சர் கலைஞர் சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட தேசிய மாநில இளைஞர் விருதாளர்கள் தொழில் தொடங்குவதற்கு உச்ச விளிம்பு தொகை ரூபாய் 5 லட்சம் கடன் ரூபாய் 20 லட்சம் என அரசாணை உள்ளது. ஆனால் இதுவரை அதில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்றும், இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பில் விளிம்பு தொகை ரூபாய் 5 லட்சத்தை வழங்குவது தொடர்பாக முடிவு எடுக்குமாறு நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியும் 8 ஆண்டுகளாகியும் அது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கவில்லை. விளிம்பு தொகை ரூபாய் 5 லட்சத்தை வழங்க இளைஞர் நலத்துறை அமைச்சர் விரைந்து ஆணையினை வழங்க வேண்டும். சமூகத்தின் கலாச்சாரம், ஒருமைப்பாடு, சுற்றுச்சூழல் மேம்பாடு மற்றும் அரசியல் செயல் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செயல்படுத்தி அதன் மூலம் இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட தேசிய மாநில இளைஞர் விருதாளர்கள் நலிவுற்ற நிலையில் வயது முதிர்ந்து உள்ளவர்களுக்கு குடும்ப நல ஊதியம் வழங்க ஆவணம் செய்ய வேண்டும். தமிழக அரசு செயல்படுத்தக்கூடிய நலத்திட்டங்களை செயல்படுத்தவும் அடித்தட்டு மக்கள் பயன்பெறவும் பல்வேறு ஆலோசனைக் குழுக்கள், வாரியங்கள் அமைக்கப்பட வேண்டும். அதில் சமூக செயற்பாட்டாளர்களை நியமிக்க வேண்டும் என்ற அரசு விதிமுறை உள்ளது. அதனை பயன்படுத்தி எங்களை உறுப்பினர்களாக சேர்த்திட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 12ஆம் தேதி தேசிய இளைஞர் தினம் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அந்த நாளில் தமிழகத்தில் சமூக சேவைக்கான தேசிய இளைஞர் விருது மற்றும் மாநில இளைஞர் விருது பெற்றவர்களை தமிழக முதல்வர் நேரில் அழைத்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள இளைஞர் நலத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள்.